கண்டிப்பாக ரஞ்சிதா. வணக்கம். அதாவது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் சம்பவம் என்பது தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. அதாவது இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கைது செய்யக்கூடிய சம்பவம் அரங்கேறக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்படக்கூடிய சம்பவமும் தொடர்ச்சியாக அரங்கேறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மீன்பிடி தடைக்காலம் தொடங்கிய காலத்திலிருந்து கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. அதே போல் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த வேதாரண்யம் மற்றும் செருதூர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் படகு என்ஜின் டிரைவர் செந்தில், சாமுவேல், ராமகிருஷ்ணன், ஜெகன் ஆகிய 4 மீனவர்களுக்கு கடந்த 15ஆம் தேதி மீன் பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். கோடிக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்து நேற்று இரவு 10:30 மணி கரை திரும்பும்போது இந்திய எல்லைக்குள் வந்த தமிழக மீனவர்கள் படகை வழிமறித்து கடற்கொள்ளையர்கள் 3 பேர் தாக்கியிருக்காங்க. மீனவர்கள் கட்டையை கொண்டு தாக்கியதால் GPS கருவி மற்றும் அவர்கள் மீனவர்களுக்கு இந்த மீன்களையும் அபகரித்து சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் கத்தியால் தாக்கியதில் செந்தில் என்ற மீனவருக்கு தலை மற்றும் கையில காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மற்ற மீனவர்கள் கை மற்றும் முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயம்பட்ட மீனவர்கள் கடற்கரை கோடியக்கரை பகுதிக்கு கரை திரும்பியுள்ளனர். அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேதாரண்ய அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் தாக்கிய சம்பவம் கோடியக்கரையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளே கோடியக்கரை வடக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடற்கொள்ளையர்களாக கழுத்துல கட்டி வச்சு அவர்களிடமிருந்த பொருட்களை பறித்திருக்கிறார்கள். அதாவது நாகப்பட்டினம் செருதூர் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 4 மீனவர்கள் கோடியக்கரை வடக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கழுத்தில் கத்திய வச்சு மிரட்டி 2 லட்சம் மதிப்பிலான இன்ஜின், GPS கருவி, 2 செல்போன், பேட்டரி, 30 கிலோ மீன் பறித்து சென்றிருக்காங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதல் சம்பவம் அரங்கேறி வரும் நிலையில் தற்போது மீண்டும் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. தமிழகத்தில் மீன்பிடி கரைக்காலம் தற்போது தொடங்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில் நாட்டு படகு, அதாவது ஃபைபர் படகு என்று சொல்லக்கூடிய மீனவர்கள் மட்டும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை டார்கெட் செய்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சம்பவம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 இடங்களில் தாக்கப்பட்ட மீனவர்களால் நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவர் கிராமத்தில் சுமார் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.